ஆஃப் தமிழ் ட்ராமா வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போறோம். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க இன்னைக்கு இந்த ட்ராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். கதையோட ஓப்பனிங்லேயே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இவளோட பேரு ஷீஷி. இப்போ ஷீஷி பாத்தீங்கன்னா ஹாப்பியா நின்றுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவளோட ஃப்ரெண்டு தான் ஓடி வரா. இப்போ அவன் ஓடி வந்து என்ன சொல்றானா, உனக்கு பெரிய காலேஜ்ல சீட்டு கிடைச்சிருக்கு, நீ சிட்டிக்கு போக போற அப்படின்னு சொல்ல இவ ரொம்பவே ஹாப்பி ஆயிரா. இப்ப இந்த விஷயத்த அவளோட அம்மா கிட்ட சொல்லலான்னு வர அவங்க அம்மா பாத்தீங்கன்னா விருப்பு வெறுப்பா சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி இருக்கட்டும், இப்ப படிச்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க, நல்லா படிச்சதானே நல்ல வேலைக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இப்படி பேசிட்டு இருக்க. அந்த காலேஜ்ல எல்லாம் படிக்க நிறைய பணம் செலவாகுமே, அந்த பணத்துக்கு என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதான மாசம் மாசம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருக்கேன்ல, அந்த பணத்தை வச்சு படிச்சுக்கிறேன், அப்புறமா ஏதாவது பார்ட் டைம் ஜாப் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ பாஸ்புக்கை தேடிட்டு இருக்க. அதை நான் பிக்ஸ்டு டெபாசிட் போட்டு வச்சுட்டேன், இப்போதைக்கு இந்த பணத்தை எடுக்காது அப்படின்னு சொல்ல, அம்மா அப்ப நான் படிப்புக்கு என்ன பண்றது அப்படின்னு இவ கேட்க, உன்னோட அங்கிள்கிட்ட கேளு, அவர் தான் உனக்கு மாசம் மாசம் லெட்டர் போடுறாரு அப்படின்னு சொல்ல, அவர்கிட்ட எப்படி கேக்குறது, எனக்கு சாப்பாடே வேணாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ அவளோட ரூமுக்கு வந்துடுறா. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவங்க அம்மா பாத்தீங்கன்னா அந்த பாஸ்புக்கை எடுத்துட்டு வந்து டிரால வச்சுட்டு போக, இதுதான் சாக்குன்னு இவ பாஸ்புக்கை எடுக்க போறா. தெரியாம பார்த்தா அதுல காசே இல்ல. இதை பார்த்தவொடனே இவ காண்டாயிட்டு எந்திரிச்சு போகலான்னு பார்க்க அவங்க அம்மா வந்துடுறாங்க. இதுக்காக நீங்க வந்த பணத்தை திருட வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்க, எங்க என்னோட பணம், என் பாஸ்புக்ல போட்டிருந்த பணம் எல்லாம் எங்க, உங்களோட பொண்ணு காமிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா அப்ப அதனால என்ன, இத்தனை வருஷமா உன்னை பார்த்துட்டு இருந்தோம், இந்த பணத்தை கூட நீ தர மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோயினை பாத்தீங்கன்னா அந்த பணத்தை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்தேன் தெரியுமா, இப்ப நான் காலேஜுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க அம்மா அதே இடத்துல உட்காந்து ஆள ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க யாராவது வாங்களே வந்து நியாயம் கேளுங்களே அப்படின்னு அழுதுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க தான் வராங்க. இப்ப அவங்க வந்த உடனே இவங்கள பாத்தீங்கன்னா இவ காலேஜுக்கு படிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அவ்வளவு பெரிய சிட்டிக்கு போய் செலவுக்கு இவ என்ன பண்ணுவா, இதெல்லாம் கனவு காண்ற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா ஆமா, நீ காலேஜுக்கு எல்லாம் படிக்க போகாத, யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க, வரதட்சணையா பணம் வரும், அதை வச்சு நாங்க பொழைச்சுக்கிறோம் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்க. மனசாட்சி இல்லாம பேசுறீங்களே அப்படின்னு ஹீரோயின் திட்டிட்டு இருக்க. இப்ப அவங்க அம்மாவை பாத்தீங்கன்னா, உன்னோட அங்கிள் கிட்டே பணம் கேளு அப்படின்னு சொல்ல, எத்தனை தடவை தான் அவர்கிட்ட பணம் கேட்கறது, கேட்கறதுக்கு அசிங்கமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்லைன்னா படிக்க போகாத அப்படின்னு இவங்க சொல்லிடுறாங்க. இப்ப ஹீரோயின் ரொம்பவே சோகத்தோட உட்காந்துட்டு இருக்க. அவளுக்கு அவளோட கசின் தான் கால் பண்றா. தங்கச்சின்னு சொல்லியிருப்பேன் இல்லையா, அவதான். அவ கால் பண்ணி என்ன சொல்றனா, நீ சிட்டிக்கு வரியா, இங்க நிறைய ஜாப் அவைலபிளா இருக்கு, நம்மளால காசு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்ல, காசு இருந்தா என்னால படிக்க முடியுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இவ்வளவு வரேன்னு ஒத்துக்கிறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியா அந்த ஊரை விட்டு கிளம்பிட்டு இருக்க. நான் சிட்டிக்கு வரேன் அப்படின்னா அவளோட அங்கிளுக்குமே லெட்டரை போட்டுறான். அந்த அங்கிள் தான் நம்ம கதையோட ஹீரோ. இந்த பக்கம் கட் பண்ணா ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ இப்ப இந்த லெட்டரை படிச்சு பார்த்துட்டு ஸ்டேஷனுக்கு ஆள் அனுப்புங்க, அவளை கூட்டிட்டு வர அப்படின்னு சொல்ல, ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோட ஆளுங்களும் வராங்க. இப்ப இந்த சைடு சிட்டிக்குள்ள வந்துடுறா. இவ பஸ் ஸ்டாப்ல இறங்கி நின்றுட்டு இருக்க. அவளை கூப்பிடுறதுக்கு கசின் தான் வந்திருக்கா. இப்ப கசினை பார்த்த உடனே, இந்த திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வச்சுக்கோடி, அர்ஜென்டா பாத்ரூம் வருது, போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ அந்த இடத்த விட்டு போக, அந்த இடத்துக்கு ஹீரோட கார் தான் வருது. இப்ப ஹீரோட ஆளுங்க வந்து, நீங்க தானே ஷீஷி, கிராமத்துல இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா கிராமத்துல இருந்து தான் வந்திருக்கேன், ஆனா ஷீஷி இல்லன்னு இவ சொல்றதுக்குள்ள, வாங்க மேடம் வந்து கார்ல உட்காருங்க அப்படின்னு சொல்ல, அதை தண்டி காரை பார்த்த உடனே இப்ப வாய பொழந்துக்கிட்டு காருக்குள்ள ஏறிக்கிறான். இப்ப அவ காருக்குள்ள ஏறின உடனே, இவ்வளவு லக்ஸரியான காரா, இப்படி ஒரு அங்கிள் இருக்கிற விஷயத்த இவ சொல்லவே இல்லையே அப்படின்னு வச்சுட்டு இவ ஹீரோட வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கான். அங்க போனா வீடு பாக்குறதுக்கு மாளிகை மாதிரி இருக்கு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வாய பொழந்துட்டு இருக்க. அங்க உள்ள எல்லாரும் இவளுக்கு பயங்கரமா மரியாதை கொடுக்குறாங்க. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து என்ன சொல்றானா, ரெஸ்ட் எடு, நீ தங்குறதுக்கு இடம் ஏற்பாடு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்ல, அங்கிள் அப்படின்னா நான் இந்த இடத்துல தங்கலையா, எனக்கு இந்த ஊரு புதுசு, சொந்தக்காரங்க யாருமே இல்ல, காலில் வேற அடிபட்டிருக்கு, மலையிலேருந்து கீழே விழுந்துட்டேன், ஸோ நான் இங்கே தங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஓகே தங்கிக்க, 3வது மாடிக்கு மட்டும் நீ வரவே கூடாது, ஏன்னா 3வது மாடி என்னோட பிரைவேட் ஏரியா அப்படின்னு சொல்ல, கவலைப்படாதீங்க நான் அந்த பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு இவ சொல்லிடுறா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா இவ்வளோ பணக்கார ஆளை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இவ எதுக்காக இப்படி கஷ்டப்படணும், இனிமே நான் கஷ்டப்பட மாட்டேன் அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. இப்ப இந்த பக்கம் அடுத்த நாள் ஆகுது. ஹிரண்டா கால் பண்றா. அவ கால் பண்ணோன்னே இவ என்ன சொல்றானா, சாரிடி முக்கியமான வேலை வந்துருச்சு, அதனாலதான் அந்த இடத்த விட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பரவாயில்ல இருக்கட்டும், நான் உன்னோட ரூம்ல தான் ஸ்டே பண்ணிருக்கேன், வாடகை கூட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல, ஓகே ஓகே அங்கேயே இரு, நான் திரும்ப வந்துடுறேன் அப்படின்னு இவ புழுவிட்டு இருக்க. அது எல்லாத்தையும் ஹீரோயின் நம்பிட்டு இருக்கா.
இப்ப இவள பாத்தீங்கன்னா ஹீரோனோட திங்ஸ் எல்லாத்தையும் அவளோட வீட்ல கொடுக்க இவ இன்டர்வியூ போறதுக்காக அவளோட ஃபைல் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் ஹீரோவோட கம்பெனிக்கு தான் இன்டர்வியூ வந்திருக்கா வேலை பாக்குறதுக்காக. இப்ப இந்த ஹச்ஆர பாத்தீங்கன்னா, நீ பாக்க கிராமத்துல இருந்து வந்த பொண்ணு மாதிரி இருக்க, உனக்கு இன்டர்வியூ எல்லாம் தேவையில்லை, நீ ரிஜெக்டட் அப்படின்னு சொல்ல, இப்படிதான் நீங்க இன்டர்வியூ பண்றீங்களா, எந்த ஒரு கேள்வியும் கேட்காம ரிஜெக்டட்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஓவரா பேசாம வெளியே போ அப்படின்னு இவங்க சொல்ல, இந்த கம்பெனி எப்படி இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போக பார்க்க, இப்பதான் அவங்க ஹீரோயினோட பேரையே பாக்குறாங்க. ஷீஷியா, இந்த பேரை தானே பாஸ் காலையில சொன்னாரு அப்படின்னு வச்சுட்டு, ஏமா ஒரு நிமிஷம் நில்லுமா, ஏதோ தெரியாம பேசிட்டேன், இன்னையில இருந்து பாஸோட பர்சனல் அசிஸ்டன்ட் நீந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் இன்னொரு பொண்ணு கிட்ட இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு தான் சூப்பர்வைசரா இருக்கா. இப்ப அந்த பொண்ணு கிட்ட போய், இவங்க தான் நம்ம பாஸோட அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த மாதிரி பொண்ணெல்லாம் எப்படி சாருக்கு நீங்க அசிஸ்டண்டா போடலாம், பாக்குறதுக்கே பிச்சைக்காரி மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. யார பிச்சைக்காரிங்கிற, இனிமே அந்த பொண்ணுதான் என்னோட அசிஸ்டன்ட், இனிமே அவளை திட்டுறது என்ன திட்டுற மாதிரி அப்படின்னு ஹீரோ சொல்ல, சார் மன்னிச்சிருங்க ஏதோ தெரியாம பேசிட்டே அப்படின்னு சூப்பர்வைசர் சொல்லிட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு ஹீரோ ஹீரோயினை காப்பாத்தி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போக, இவர் தான் நம்மளோட பிரசிடண்டா, பார்க்க என்ன அழகா இருக்காரு அப்படின்னு இவ வாய பொழந்துட்டு பாத்துட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு ஹீரோ அவனோட வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட்டை என்ன கேக்குறானா, ஷீஷி எதுக்காக இன்னைக்கு இன்டர்வியூ வரல, ஒரே பேர்ல எப்படி 2 பேர் இன்டர்வியூ வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மேடம் அசந்து தூங்கிட்டாங்க, டிராவல் வந்து டயர்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு அவ மேல கோவமா வந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் ஹீரோயின் வேலையை பார்த்துட்டு இருக்க. இந்த சூப்பர்வைசர் பொண்ணு என்ன சொல்றானா, வந்ததுல இருந்து வேலை பார்க்காம சும்மாவே உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் நாள்ல அதனாலதான் பாஸ் எனக்கு வேலை எதுவும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி நம்ம டிபார்ட்மெண்ட்ல உள்ள எல்லாருக்கும் போய் காஃபி டீ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்ல, என்னது எல்லாருக்கும் காஃபி டீயா, ஆல்ரெடி மதியம் ஆயிடுச்சு, இப்ப போய் யாராவது காஃபி டீ குடிப்பாங்களா, சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சு, எல்லாரும் சாப்பிடுங்க ஈவினிங் வாங்கிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நாங்க எல்லா நேரத்துலயும் குடிப்போம், நீ போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்ல, ஹீரோனுக்கு வேற வழி இல்ல. இப்ப அங்க இருக்கிற எல்லாருமே ஹீரோயின் கிட்ட வந்து காஃபி வேணும் டீ வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஆர்டரை எழுதி ஒட்டிட்டு இருக்கேன். இது எல்லாத்தையும் ஹீரோ பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா, ஐயோ 10 நிமிஷம் தான் இருக்கே அப்படின்னு சொல்லி குடுகுடுன்னு ஓடிட்டு போய் வாங்கிட்டு வந்துட்டு இருக்க. பார்த்தா லிஃப்ட் கிட்ட அவ்வளவு பேர் நிக்கிறாங்க. ஐயோ தள்ளிப்போங்க தள்ளிப்போங்க, நான் தான் ஃபர்ஸ்ட் போகணும் அப்படின்னு சொல்லி இவன் முன்னாடி வந்துட்டு இருக்க. பார்த்தா லிஃப்ட்டுக்குள்ள ஹீரோ தான் இருக்கான். இப்ப இந்த லிஃப்ட்டுக்குள்ள ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் மட்டும் தான் ஏறி இருக்காங்க, மத்த யாருமே ஏறல ஹீரோ வந்திருக்கிறதுனால. இப்ப அவங்க 2 பேரும் லிஃப்ட்டுக்குள்ள நின்னுட்டு இருக்க. இவள பாத்தீங்கன்னா ஹீரோவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. இவ இப்படி சிரிக்கிறது ஹீரோக்கு நல்லாவே தெரியுது. என்ன பார்த்து சிரிச்சிட்டு இருக்க, ஹேண்ட்ஸமா இருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க அப்படின்னு இவ சொல்ல. இப்ப ஹீரோ கிட்ட வரான். நீங்க எதுக்கு வந்திருக்க அப்படின்ற விஷயத்த மறந்துடாத, வேலை பாக்குறதுக்காக வந்திருக்க, உன்னோட கவனம் ஃபுல்லா வேலையில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு ஓகே பாஸ் சாரி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப லிஃப்ட் ஓபன் ஆன உடனே ஹீரோ முன்னாடி போயிட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா, ஐயோ காஃபி ஆறிட போகுதே அப்படின்னு யோசிச்சுட்டு வேகமா ஓடி வந்துட்டு இருக்க. ஹீரோ டக்குன்னு நின்று திரும்பிடுறான். அப்படி திரும்பினதுல காஃபி எல்லாம் ஹீரோ மேல ஊத்த, ஐயோ மன்னிச்சிடுங்க தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இவ தொடச்சு விட்டுட்டு இருக்க. ஹீரோ அவளோட கையை பிடிச்சிடறான். என்ன ஃபாலோ பண்ணு, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு பின்னாடி போயிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா பசங்க ரெஸ்ட் ரூம்குள்ள நின்னுட்டு இருக்க. இவ ஹீரோக்கு துணியை ஏதோ கம்பு மூலமா கொடுத்துட்டு இருக்கா. இவ இப்படி கொடுக்கறது ஹீரோக்கு சுத்தமா ஏட்டவே இல்ல. அட இந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி வந்துதான் ட்ரெஸ்ஸ கூட அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பாஸ் அது பசங்களோட ரெஸ்ட் ரூம், அந்த இடத்துக்குலாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல, இங்க வந்தா என்ன உன்னோட கால் உடைஞ்சு போயிருமா அப்படின்னு சொல்லி ஹீரோ பிடிக்கலான்னு பார்க்க அது கீழேயே விழுந்துருது. இப்ப எப்படியோ ஒரு வழியா ஹீரோ அதெல்லாம் வாங்கி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க. இவளுக்கு பயமாயிட்டு இருக்கா, ஐயோ பாஸ் வேலையை விட்டு தூக்கிடுவாரோ அப்படின்னு. இப்ப ஹீரோ ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து இவ்வளவு மறைச்சு பார்த்துட்டு போயிட்டு இருக்க. இவ பல்ல காட்டி சிரிச்சிட்டு இருக்கா. இப்ப அவனை பாத்தீங்கன்னா அவனோட வீட்டுக்கு தான் வரான். வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த இடத்துல இவ ஹீரோவோட சட்டையை போட்டு உட்காந்துட்டு இருக்க. எதுக்காக இன்னைக்கு இன்டர்வியூ வரல அப்படின்னு சொல்லி கேட்க, சாரி என்ன மன்னிச்சிருங்க நான் கொஞ்சம் தூங்கிட்டேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. உன்னோட பேர்ல இன்னொரு பொண்ணு இன்னைக்கு வேலைக்கு சேர்ந்திருக்கா, சோ இனிமே அந்த வேலை உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்களேன், நான் இது தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். வாய்ப்பெல்லாம் ஒரு தடவை தான் கிடைக்கும், அது மறுபடியும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, லெட்டர்ல நீ பேசினதுக்கும் நேர்ல நடந்துக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு, அந்த பொண்ணுதான் நீதான்னு எனக்கே கொஞ்சம் டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போகும்போது என்ன சொல்றானா, இனிமே என்னோட ட்ரெஸ்ஸை போடுற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு போக அவளுக்கு கோவமா வந்துட்டு இருக்கு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ அவனோட ஆபீஸ்ல உட்காந்து ஹீரோயின் எழுதின லெட்டரை வச்சுதான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இந்த பொண்ணு லெட்டர்ல எழுதும்போது இவ்வளவு கைண்டா எழுதியிருக்கா, ஆனா நேர்ல பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கே, எனக்கு ஒண்ணுமே புரியல, அதே பேர்ல இன்னைக்கு இன்னொரு பொண்ணு வந்திருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. என்னடான்னு பார்த்தா ஹீரோனோட படிப்பு ஃபுல்லாவே ஹீரோ தான் பார்த்துட்டு இருப்பான். ஆக்சுவலா ஹீரோ கஷ்டப்படுற நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்புக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அப்படி ஹெல்ப் பண்ணும்போது தான் ஹீரோயின் ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்ற விதமா லெட்டர் போட,
அந்த லெட்டருக்கு ஹீரோவும் ரிப்ளை பண்ணிட்டு இருக்க இவங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் மாதிரி மாறி இருக்கும். இப்போ அது எல்லாத்தையும் ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்க இவனுக்கு ஒரு முக்கியமான வேலை வந்து அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஃபைல் எடுத்துட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்க அந்த இடத்துல அவளோட லெட்டரை பார்க்குறான். இது நம்ம எழுதின லெட்டர் ஆச்சே, இது எப்படி நம்ம பாஸ் கிட்ட? ஒருவேளை இவர் தான் நம்மளோட அங்கிளோ அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க அந்த இடத்துக்கு சூப்பர்வைசர் பொண்ணு தான் வரா. இப்ப அவ வந்து என்ன சொல்றானா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க சார் இல்லாத நேரத்துல ஏதாவது திருடலான்னு வந்தியா? இங்க இருக்கிறதெல்லாம் காஸ்ட்லியான பொருள், எதையாவது திருட பார்த்தனா கண்டிப்பா அந்த வேலையை விட்டு அமிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? நான் ஃபைல் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். சார் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி கேட்க அவளும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவை பத்தி கனவு காணிட்டு இருக்க. போதும் பாஸை பத்தி ரொம்ப கனவு காணாத, அவருக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, இப்பதான் வீட்டுக்கு கூட்டு வந்து உட்கார வச்சிருக்காரு அப்படின்னு சொல்ல என்னது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆயிடுறா. இவ இப்படி ஷாக் ஆயிட்டு இருக்கிறதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம். டிராமா பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. பாய்.